திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பா? சந்திரபாபு நாயுடு பகீர் குற்றச்சாட்டு. திருப்பதி கோவில் விவகாரங்கள் தொடர்பாக குற்றச்சாட்டுக்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஆட்சியில் திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக புதன்கிழமை நடைபெற்ற என்டிஏ சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் பேசிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ஜூன் மாதம் ஆந்திராவில் ஜனசேனா மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தபோது அப்போதைய அரசின் கீழ் திருப்பதி வெங்கடேஸ்வரா கோவிலின் பிரசாதமும் திருப்பதி கோவிலையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வகித்து வந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திருமலையின் புனிதத்தை கெடுத்து விட்டனர். அன்னதானத்தின் தரத்தில் சமரசம் செய்தும் புனிதமான திருமலை லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியும் மாசுபடுத்தி உள்ளனர். இருப்பினும் நாங்கள் இப்போது தூய நெய்யை பயன்படுத்துகிறோம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதத்தை பாதுகாக்க நாங்கள் பாடுபடுகிறோம் என குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் மூத்த தலைவரும் எம்பியுமான ஒய்வி சுப்பா ரெட்டி மறுத்திருக்கிறார். சந்திரபாபு நாயுடு திருமலையின் புனிதத்தையும் கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கையையும் கடுமையாக சேதப்படுத்தி உள்ளார். திருமலை பிரசாதம் குறித்த அவரது கருத்துக்கள் மிகவும் தவறானது. யாரும் இது போன்ற வார்த்தைகளை பேசவோ குற்றச்சாட்டுக்களை கூறவோ முன்வரமாட்டார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக சந்திரபாபு நாயுடு எந்த எல்லைக்கும் தள்ளப்படுவார் என்பது மீண்டும் நிரூபணமாகி உள்ளது. பக்தர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த நானும் எனது குடும்பத்தினரும் திருமலை பிரசாதம் குறித்து சர்வ வல்லவரான அந்த ஏழுமலையான் முன்பு சத்தியம் செய்ய தயாராக உள்ளோம். சந்திரபாபு நாயுடு தனது குடும்பத்தினருடன் இதை செய்ய தயாராக இருக்கிறாரா என கேட்டிருக்கிறார் ஒய்வி சுப்பா ரெட்டி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.